வெல்கம் டு ஸ்கேம் டிடெக்டர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா பேர்த்தால் ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி ஒரு சின்ன ரிவ்யூவும் அதை பற்றி ப்ரொமோட்டர்ஸ் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் ரெண்டு கேம்பஸ் இருக்குது. ஒன்று கரூர், இன்னொன்று கோயம்புத்தூர். இதில் என்னோட சஜஷன், நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கரூர் மட்டும் எடுங்க, கோயம்புத்தூர் வேண்டாம். ஓகே, இப்போ ஒட்டுமொத்தமாக கரூர் காலேஜை பற்றி பேசலாம். இதை பேசி முடிச்சு உங்களுக்கு கோயம்புத்தூர் காலேஜை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட்டு இந்த காலேஜ் கரூரில் லொக்கேட் ஆகிருக்குது. இந்த காலேஜை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது, இங்கே ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% பிளேஸ்மெண்ட்ஸோ இல்லை டாப் கம்பெனிஸ் ஸ்டாஃப் ஆஃபர்ஸோ இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் டீசெண்டான சேலரி பேக்கேஜ் ஒரு 3 LPA ஒரு 5 LPAக்குள்ளே எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையாவே இருக்குது. பட் அதை விட்டு நீங்கள் நிறையா பேக்கேஜ் இது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி பார்த்தோம்னா, இந்த சில காலேஜஸ்ல இருக்க மாதிரி இந்த பிற்போக்குத்தனமான ரூல்ஸ், வாய்ஸ் ஸ்கில்ஸ் பேசக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்கூல் டைப்ல இருக்கும். நீங்க சிம்பிளா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த காலேஜ் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் டைப்ல தான் இருக்கும். விஎஸ்பி காலேஜ்ங்கிறத விட விஎஸ்பி ஸ்கூல் அந்த மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த காலேஜ் பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. விஎஸ் பாலசாமி அவர்கள் சட்ட பிரிவுல சேர்ந்தவர். அவர் இந்த காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. கேம்பஸ் ஓரளவுக்கு கிரீனிஷா இருக்கும், ஓரளவுக்கு செடி கொடி அங்கங்க இருக்கும். பெரிய பெரிய பிளாக்ஸ் இருக்காது, சின்ன சின்ன கிளாஸ் ரூம்ஸா இருக்கும். அதே சமயம் நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலேஜ் கன்ஃபார்ம் செட் ஆகாது. இந்த காலேஜோட சிலபஸ் பத்தி நான் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த 2 இயருக்குமே நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாலும் ஒரே சிலபஸ் தான், சிவில் எடுத்தாலும் ஒரே சிலபஸ் தான். இப்போ தேர்ட் இயர் ஃபோர்த் இயருக்கு மாறிடுமானா, எஸ் கன்ஃபார்ம் மாறும். பட் நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் போகணும்னு நினைச்சீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் வாங்குவாங்க. அந்த பணத்தை நீங்க கட்டினீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிருவீங்க. சிம்பிளா இந்த காலேஜ்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ஒண்ணு, சிவில் படிக்கிறது ஒண்ணு. நீங்க அந்த நெக்ஸ்ட் 2 வருஷத்துல நீங்க கத்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி தரும். இந்த காலேஜ்ல ஓரளவுக்கு சுமாரான கேம்பஸ். நீங்க சென்னை கோயம்புத்தூர் ஜோனை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சுமாரான கேம்பஸா தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப மொக்க கேம்பஸான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. ஓரளவுக்கு கிராமத்து சைடு மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கேம்பஸா இருக்கு. ஏன்னா அங்கங்க நிறைய மரங்கள் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இந்த காலேஜ்ல நீங்க பாஸ் பண்ணிட்டு டிகிரியோட போயிடலாம். நீங்க படிக்காட்டி பரவாயில்ல, ஸ்டாஃப்ஸ் கிட்ட ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னா போயிடலாம். மற்றபடி இந்த காலேஜ் பத்தி சொல்ல போனா, ஆஃபர்ஸ் லெட்டர்ஸ்னு நீங்க நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். பட் இவங்க அதை ப்ரொமோஷன் பண்றதுல வெறும் 1500 ஆஃபர்ஸ் 2000 ஆஃபர்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. சிம்பிளா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆஃபர்ஸ்ங்கிறது இந்த ஒரு காலேஜுக்கு மட்டும் கொடுக்கணும்னு இல்லை. இந்த காலேஜ் கொடுத்துட்டு வேற ஒரு காலேஜ் கொடுக்கலாம், ஒரு கம்பெனி கொடுக்கலாம். அப்ப அந்த கம்பெனி கிட்ட இருந்து ஆஃபர்ஸ் இங்க வாங்கியிருக்காங்க, பட் அதே ஆஃபரை வேற காலேஜ் கூட வாங்கியிருக்கலாம். அப்ப ஆஃபர்ஸ்ங்கிறது வேற, பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது வேற. சிம்பிளா சொன்ன போனா, இவங்க ஒரு 1500 ஆஃபர் வச்சிருக்காங்கன்னா அது 2 காலேஜுக்கு சேர்த்து, அது இவங்களோட 2 காலேஜுக்கும் அது பிளேஸ்மெண்ட் வரும். அது போக அந்த ஆஃபர்ஸ்ங்கிறது அந்த கம்பெனி எத்தனை காலேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அது அந்த இவங்க கிட்ட மட்டும் தான் தெரியும். அதே சமயம் இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் பத்தி பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லோக்கல்ல தான் இருக்கேன். இந்த காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ்ங்கிறது சூப்பரா இருக்கும். நீங்க டாப் காலேஜஸ் ஃபேக்கல்டிஸ் மாதிரி இங்க ஃபேக்கல்டிஸ் நல்லா இருப்பாங்க. அதே சமயம் இந்த காலேஜ்ல எந்த கட் ஆஃப் பசங்க சேரும்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 160க்கு கீழே இருந்தா மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த காலேஜ்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பிசி கம்யூனிட்டிக்கு இங்க க்ளோசிங் கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா 147. நம்பிக்கை இல்லையா? போய் டிஎன்ஏ வெப்சைட்ல பாருங்க, இல்ல யாராவது யூடியூபர்ஸ் கிட்ட நீங்க நிறைய போய் கேளுங்க. இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு யூடியூப் சேனல்ல 199 பையன் இந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமான்னு ஒரு யூடியூபர் கிட்ட கேட்கறான். அந்த யூடியூபர் அவர் எடுங்கன்னு சொல்ல, கிடைக்கும்னு சொன்னாரு. அப்ப 147 க்ளோஸ் ஆன ஒரு சீட்டை இவர் 199 பையனுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அப்ப இந்த காலேஜ் நிறைய ப்ரொமோட் பண்றாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். ஏஐடிஎஸ்க்கு ஓசிக்கு 120, பிசிக்கு 145க்கு தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதே சமயம் ஏஎம்எலுக்கு 138 இந்த வருஷம் சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல சோ கன்ஃபார்ம் குறையும்.
ஸோ இந்த கட் ஆஃப் கீழே இருந்தா மட்டும் நீங்க இந்த காலேஜை எடுங்க. அதே சமயம் பாருங்க சிஎஸ்பிஎஸ்க்கு 134, கெமிக்கலுக்கு 117, சிவிலுக்கு சீட்டு க்ளோஸ் ஆகல, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் 125. அதாவது நீங்க 160 150 இருந்தா இந்த காலேஜ் ட்ரை பண்ணுங்க. இசிஎல்லாம் பாருங்க 144 128. பட் அவர் சொன்னா 199 கிடைக்கும்னு சொன்னாரு. அந்த யூடியூப் யாருன்னு கடைசியில் சொல்றதுனால இந்த காலேஜ் ப்ரமோஷன் பண்றீங்கன்னு பேசுறதுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா வரட்டு வந்தா எனக்கு என்ன, நான் போன் இமெயில் அட்ரஸ் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு மயில் பயமே இல்லை. அது யூடியூபர்ஸ் இவங்க வந்து நிறைய யூடியூபர்ஸ் வச்சு ப்ரமோஷன் பண்றாங்க. நிறைய இந்த கரியன் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்னு வீடியோஸ் போறவங்க வச்சு ப்ரமோஷன் பண்றாங்க. மெக்கானிக்கல்ல இந்த காலேஜ் சீட்டு க்ளோஸ் ஆகும். ஆனால் இது Tier 1 காலேஜ்னு போடுவாங்க. 90% பிளேஸ்மெண்ட்னு போடுவாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் போடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் இந்த காலேஜில் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. இந்த காலேஜில் அப்படி ஒன்று இருக்கு நான் கேள்விப்படல. ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குமான்னு நான் கேள்விப்படல. நீங்க முதல்லபடி ஐடி கம்பெனிக்கு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. இப்ப டிஎன்இல இதை பத்தி ப்ரொமோஷன் பண்றவங்கள நான் கடைசியா சொல்றேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. டிஎன்இல இந்த காலேஜ் பத்தி ப்ரொமோஷன் பண்றவங்கள நான் மென்ஷன் பண்றேன். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுலயும் ஒருத்தர் இந்த காலேஜ் நிறைய காலேஜ் ப்ரொமோஷன் பண்ணுவாரு. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த ப்ரொமோட்டர் யாருங்கிறத நான் கன்ஃபார்ம் சொல்றேன். அதே நேரம் ஒரு யூடியூபர் அவரோட போட்டோ நான் போடுறேன். இவர் வந்து இந்த காலேஜை ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேர் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். இவர் வந்து இந்த காலேஜ் இல்லாம ஜேஎன் இன்ஸ்டிடியூட்னு ஒரு காலேஜ் ப்ரொமோஷன் பண்றாரு. இதோட செகண்ட் 2 கேம்பஸ் இவர் ப்ரொமோஷன் பண்றாரு. அதே சமயம் இவர் அந்த Tier 1 காலேஜ்ல சொன்னது இவர் தான். 90% பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னது இவர் தான் முக்கியமான ப்ரொமோட்டர் அந்த காலேஜுக்கு. இன்னொருத்தர் இருக்காரு. பட் அவர் பேசும்போது ரொம்ப நல்லவர் மாதிரி, எல்லா யூடியூபர்ஸுமே பேசும்போது நல்லவர் மாதிரி தான் பேசுவாங்க. பட் பாருங்க, டாப் பிளேஸ்மெண்ட் லிஸ்ட் 2024 அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்னு இவர் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை எங்க ஊர் பையன் ஒருத்தருக்கு அந்த காலேஜ்ல இருந்து அனுப்புறாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி நம்பர் போயிருக்கு. இவரோட வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தா போயிருக்கு. அங்கிருந்து இவர் போட்ட வீடியோவை அந்த பையனுக்கு அனுப்புறாங்க. புரியுதுங்களா? அந்த பையன் பார்த்து கேட்கறாரு, என்னன்னா விஎஸ்பி டாப் காலேஜா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. அவர் கரெக்டா 196 பாருங்க. கற்பகம், சவிதா, ஈஸ்வரி, கொங்கு இந்த காலேஜுக்கு மேல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களாமா. இவர் போட்ட வீடியோல அப்படி இருக்கு. இதை விட ஒரு கொடுமை, டாப் 30 காலேஜ்ல கொடுத்திருக்காரு. டாப் 70 காலேஜஸ்லயே விஎஸ்பி கரூர்ங்கிறது பார்டர்ல வரும். பட் இவரு டாப் 20 போட்டிருக்காரு. அதுவும் சவிதா, கற்பகம், கொங்கு காலேஜஸ்க்கு மேல கொடுத்திருக்காரு. இவர் ப்ரொமோஷன் பண்றது இதுலயே ஓப்பனா தெரியுது. பட் இதுலயும் நிறைய பேர் நம்பி இருக்காங்க. அதே சமயம் இந்த காலேஜ் வந்து இர்ஃபான கூப்பிட்டல ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் அது அந்த அளவுக்கு அது வந்து பலன் கொடுக்கல. இர்ஃபான்னா பெரிய யூடியூப்னு உங்களுக்கு தெரியும். அவரை வச்சு ஹைட் அண்ட் சீக்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் அது அந்த அளவுக்கு ஒர்த் ஆகல. ஏன்னா சென்னை கோயம்புத்தூர் பசங்களுக்கு இந்த காலேஜ் அந்த அளவுக்கு செட் ஆகல. ஏன்னா எக்ஸ்போஷர்ங்கிறது இந்த காலேஜ்ல சுத்தமா இல்லைங்க. நான் சொல்லிட்டேன், சுத்தமா இல்ல எக்ஸ்போஷர். நீ கனவுல கூட நினைச்சு இந்த காலேஜ் போறாதீங்க. வேற என்ன சொல்றது, காலேஜ் கேம்பஸ் எல்லாம் ஒழுங்கு ஆவரேஜ் கேம்பஸ் தான். நீங்க ரொம்ப பெருசால எதிர்பார்க்காதீங்க. இன்னொருத்தர் ஜெனியூன் யூடியூபர்னு அவர் ஒரு வீடியோ போடுவாரு. அவரோட முக்கியமான வேலையை காலேஜ் ப்ரொமோஷன் தான். கேஎஸ்ஆர், விஎஸ்பி, ஸ்ரீசக்தி இந்த மாதிரி காலேஜஸ் அவர் ப்ரொமோஷன் பண்றாரு. அவர் யாருன்னு சொல்லணும்னா அவர் தான் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சுரேஷ் சீதாராமன்கிற ஒரு யூடியூபர். அவர் யாருன்னா போய் அவங்க வீடியோஸ் பாருங்க. ரொம்ப ஜெனியூன் யூடியூபர்னு அவரே சொல்லிக்குவாரு. டாப் 20 காலேஜஸ்ல இந்த காலேஜை போடுவாரு. பாருங்க, அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த காலேஜ் வீலாக்கு வருவாரு. இந்த காலேஜை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவாரு. லேப்டாப் மூடி இருக்கும். ஆனா பசங்க கிட்ட போய் வெப் டெவலப்பிங் அது இதுன்னு கதை விட்டு கிடப்பாரு. அந்த பசங்க நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எஸ் சார், நோ சார், எஸ் சார், குட் சார் இந்த மாதிரி வார்த்தைகள் தவிர அந்த பசங்க வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா அவங்களுக்கு டிகிரி கிடைச்சாருப்பா. ஏன்னா அந்த காலேஜ் ஒரு மாதிரி பிற்போக்குத்தனமான காலேஜ். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு காலேஜ் எடுக்கலாமா வேண்டாமன்னு. கட் ஆஃப் நான் காமிச்சிட்டேன். இதுக்கு மேல உங்க விருப்பம். இந்த காலேஜ் நீங்க எடுங்க, எடுக்காட்டி போங்க. அதுக்காக இந்த காலேஜ் ரொம்ப மோசமான காலேஜா இல்ல, ரொம்ப நல்ல காலேஜா இல்ல, ஆவரேஜ் காலேஜ். இந்த காலேஜ் எதுக்காக ப்ரொமோஷன் பண்றாங்க? ஒருவேளை 190 கட் ஆஃப் போயிடுச்சுன்னா மேனேஜ்மெண்டோட இவங்க ஸ்டேட்டிங் ஃபீஸ் வாங்கிக்கலாம். காலேஜோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 1.25 lakhs. அதர் கோர்சஸோட கம்மியாக ஹாஸ்டல் ஃபீஸ் 80K. ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நாட் ஒர்த்.
தேங்க்யூ. ஸ்கேம் டிடெக்டர்.